இன்னைக்கு வந்து தமிழ்நாடு எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட 65 லட்சம் குழந்தைகள் வந்து அரசு பள்ளியில் தான் படிக்கிறாங்க. மிச்சம் ஒரு 40 லட்சம் பேர் இருக்காங்கன்னா அவங்க எல்லாரும் தனியார் பள்ளியில் படிக்கிறாங்க. ஸோ முக்கால்வாசி கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு ஒரே நம்பிக்கை வந்து கல்வினா அது அரசு பள்ளிகள் தான். அந்த வகையில் அரசு பள்ளிகள் வந்து மிக சிறப்பாக இயங்கிட்டு இருக்கு. அகரம்ல இருக்கிற பசங்க ஒவ்வொருத்தரும் அரசு பள்ளியில் படித்த வந்த மாணவர்கள் தான் அகரம்ல படிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே முதல் தலைமுறை மாணவர்கள். அவங்க வந்து சொல்றது அவ்வளோ அன்பாக அவங்க ஸ்கூலை பற்றியும் அவங்க ஆசிரியர்கள் பற்றியும் சொல்லும்போது அவ்வளோ நெகிழ்ச்சியாக இருக்கும் கேட்குறக்கு. இந்த மாதிரியான ஒரு அன்பான ஒரு சூழல் நம்ம அரசு பள்ளிகளில் இருக்குது. அரசு பள்ளிகளில் இருக்கிற ஆசிரியர்களை வந்து அரசு ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. தனியார் பள்ளிகளை விட நம்ம அரசு வந்து நம்ம ஆசிரியர்களுக்கு நல்ல சம்பளம் கொடுத்து ரொம்ப நல்லா வச்சுருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க மாணவர்கள் மேலே செலுத்துகிற அக்கறை நமக்கு தெரியும். ஒவ்வொரு வாட்டி அகடமிக் ரெக்கமெண்டேஷன் வரும்போது அங்கே இருக்கிற பிரின்சிபலும் அங்கே இருக்கிற வாத்தியார்களும் அவங்க குழந்தைகளுக்கு வந்து அவ்வளோ பாசமாக சொல்லி அனுப்பும்போது அரசு பள்ளிகள் ரொம்ப ஆரோக்கியமாக இயங்கிட்டு இருக்கிறது நம்ம நல்லா புரிஞ்சிக்க முடியுது. நிறைய விமர்சனங்கள் வச்சாலும் இன்னும் அரசு பள்ளிகள் தான் நம்ம தமிழ்நாட்டுடைய பெரிய ஒரு வளர்ச்சிக்கும் நம்ம ஒரு ஜிடிபி ஹையாக இருக்குது, ஒரு தனி மனிதனுடைய ஒரு மிடில் கிளாஸுடைய வாழ்வாதாரம் உயர்வாக இருக்குது, அமெரிக்காவுக்கு நிகராக இருக்குது தமிழ்நாடுன்னு சொல்கிறாங்கன்னா அது மிக முக்கியமான காரணம் அரசு பள்ளிகளாக தான் இருந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு தருணத்தில் நமக்கு ஒரு மிக அருமையான ஒரு அமைச்சர் இருக்காரு. தினமும் ஒரு ஸ்கூலுக்கு போகிறாரு. எப்படி உங்களால் அலைய முடியுதுன்னு நான் ஃபர்ஸ்ட் அதான் கேட்டேன். இவ்வளோ ஆர்வமாக ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் போய் இது நம்ம ஸ்கூலு நம்ம பசங்க நல்லா இருக்கணும்னு அக்கறை எடுத்து இன்னைக்கு சொன்னாங்க இல்லையா, இங்கே இவ்வளோ பெரிய கட்டடம் உருவாக போகுது, கிட்டத்தட்ட 3 கோடிக்கு மேலே வந்து நிதி ஒதுக்கி இங்கே நடத்துதுன்னா அப்போ எந்த அளவுக்கு ஒவ்வொரு ஸ்கூலை பற்றியும் தெரிஞ்சுக்கிறாங்க, எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஒரு நூலகம் அமைச்சு கொடுக்கறது, அப்படி வந்து நம்ம குழந்தைகளுக்காக தொடர்ந்து பணியாற்ற ஒரு அமைச்சர் கிடைச்சிருக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் நான் நினைக்கிறேன். அவருக்கு முதல்ல நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன்.